श्री पद्मावती देव्यै नमः। ॐ 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 श्री पद्मावती देव्यै नमः। దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, వేవేలు మొక్కులు లోకపావని నీకమ్మా. దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, వేవేలు మొక్కులు లోకపావని నీకమ్మా. దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, వేవేలు మొక్కులు లోకపావని నీకమ్మా. திருச்சுகனூரிலிருந்து தொழுது நிற்கும் பக்தர்களை கரங்கள் கூப்பி வரவேற்கிறது. வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே என்றும் அகலகில்லே நிறையும் என்று ஸ்ரீ நம்மாழ்வார் அருளி செய்துள்ளார். இத்தால் தாயாருக்கு மோஷ பிரதத்துவம் புருஷகாரத்துவமும் சொல்லப்பட்டது. நாம் விரும்பியதை எல்லாம் கொடுப்பவளும் அழகான திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவளும் பாகவதர்களுடைய பக்தர்களுடைய பாபத்தை போக்கக்கூடியவளுமான மேலே தாயாரின் திவ்ய மங்கள விக்கிரகத்தின் அழகுக்கு அதுக்கு தக்கவாறு நித்திய யுவாவாகவும் தோஷமற்றதுமான ஆடைகளாலும் மாலைகளாலும் பிரகாசிக்கக்கூடிய மங்களகரமான அர்ச்சை திருமேனியுடன் எழுந்தருளியுள்ளாள் தாயார். இப்பொழுது தெப்போற்சவத்தில் கண்டோம் அல்லவா, அழகாக அந்த தெப்பத்தில் மிதந்து அன்னம் போல மிதந்து கொண்டு வருகிறாள். இவளை கண்டவர்களுக்கும் தொழுது எழுபவர்களுக்கும் சந்தோஷத்தையே உண்டாக்கக்கூடியவள், தங்கம் போன்ற அனைத்து செல்வங்களுக்கு இருப்பிடமானவளும் எல்லோராலும் அணுகி பிரார்த்திக்கப்படுபவளுமான தாயாரின் சரணங்களை பற்றி என்றும் வணங்கி இருக்கும்படியான சாநித்தியம் பக்தர்கள் பெறவும் அவரவர் கிரகங்களில் எல்லா மங்கள வஸ்துக்களும் நிறைந்திருக்கும்படியாக தாயார் நித்தியமாக அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து மேலே எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவள், நான்முகன் இந்திரன் போன்ற எல்லா தேவர்களாலும் அசுரர்களாலும் வணங்கக்கூடிய பெருமை உடையவளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவனிக்க வேண்டும், தேவர்கள் மட்டுமல்ல அசுரர்கள் கூட. ஏனால் செல்வத்துக்கு அதிபதியான இவள் நிச்சயமாக அனைவருக்கும் செல்வம் என்பது நிச்சயம் வேண்டும். பெரிய பிராட்டியார் பக்தர்களை விட்டு எங்கும் போகாதவாறு எப்போதும் அடியார்களிடத்திலேயே ஸ்திரமாக இருக்கும்படியாக குடியிருக்கும்படியாக பகவான் ஸ்ரீ வெங்கட நாயகன் அனுகிரகிக்க வேண்டும். பூதத்தாழ்வார் இக்கருத்தை 2ஆம் திருவந்தாதியில் திருமங்கை நின்றருளும் தெய்வம் ஆவாழ்த்தும் கர்மம் கடைப்பிடிமின் கண்டீர் உரிமையார் ஏத்தினோம் பாதம் இருந்தடக்கை எந்தை பேர் நாள் திசையும் கேட்கிறோம் நாம் என்கிறார். இறையும் அகலமில்லேன் என்று இருவரும் சேர்த்தியிலே இருப்பார்கள். ஒருபோதும் எம்பெருமானை விட்டு பிரியாத அடையாளமாக பிராட்டி இருக்கிறாள். அதுவே அவனுக்கு ஸ்ரீயப்பதித்வம் என்று பரத்வத்தின் முக்கிய சின்னமாக அமைகிறது. பத லாட்சைக லக்ஷணம், அதுவே லட்சணமாக அமைந்திருக்கிறது எம்பெருமானுக்கு. அவள் திருவடியில் அதாவது ஒரு ஒரு அழகு சாந்து சார்த்திருப்பாளாம்.
அதை எப்பொழுதும் எம்பெருமான் திருமார்பில் அமர்ந்து கொண்டு எந்த பக்தர்களை அனுகிரகிக்கவில்லையோ அவனை அனுகிரகிக்க வேண்டும் என சமிக்ஞை செய்வதற்காக சற்று அப்படி உதைப்பாளாம். அதை உதைத்து உதைத்து அவனுக்கு திருமருவு உண்டாயிற்று. அதுவே ஒரு லாட்சனை, ஒரு இலக்கு, ஒரு அடையாளம் ஏற்பட்டது, சிவப்பாக தழும்பாக. அதுவே லக்ஷ்மி பதலாட்சைக லட்சணம். லாட்சை அது ஒரு லாஞ்சன மாதிரி, ஒரு அடையாளம் மாதிரி, முத்திரை என்று வைத்துக் கொள்வோம் ஆனது என்று பிராட்டியின் திருவடி செம்பஞ்சு குழம்பு எந்த பரமனின் திருமார்பில் பதிந்துள்ளதோ அவனே பரதேவத்தை. சொரூப லட்சணத்தை அது அறுதியிடுகிறது. இவனுடைய சொரூப லட்சணம், பரத்வ லட்சணம் அனைத்தையும் அறுதியிடுகிறது பிராட்டியின் அந்த செம்பஞ்சு குழம்பு. திருவில்லா தேவரை தேரேல் தேவு என்று திருமழிசை பிரான் அருளி செய்தவாறே பிராட்டியின் சேர்த்தியிலேயே எம்பெருமான் சத்தை பெற்றான் என்று தெரிகிறது. ஸ்ரீயப்பதி நிகில ஹேய பிரத்யநீக கல்யாணைக்கதான என்று கீதா பாஷ்யத்தில் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் கீதா பாஷ்யத்தில் துவக்குவதற்கு முன்னம் ஒரு மங்கள ஸ்லோகத்தை சாதித்து அருளியுள்ளார். அதில் முன்னம் இதை சாதித்துள்ளது. பிராட்டியை முன்னிட்டே பிறகு ஸ்ரீபாஷ்யத்தின் வியாக்கியானத்தை ஆரம்பித்துள்ளார். ஸ்ரீயப்பதி நிகிலஹேய பிரத்யநேக கல்யாணாயகதான. பரமனின் கல்யாண குணங்களை விவரிக்கும் முன்பு ஸ்ரீயப்பதி என்று தாயாரோடு உள்ள தொடர்பை கூறியபடியால் இதுவே எம்பெருமானுக்கு அடையாளமாக திகழ்கின்றது, என்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் உண்மையாகவும் உரிமையாகவும் மனது பூர்த்தியாகவும் ஸ்ரீயப்பதியை, அதாவது ஸ்ரீ கோவிந்த நாயகனை ஏற்றி பொழுகின்றனர். இதோ நன்றாக கோபுர தரிசனம், தாயாரின் கோபுர தரிசனம். சற்றே இந்த கீதத்தை கேட்டு ரசித்து தாயாரின் ஆத்தியம் சேவித்து நன்றாக கண்குளிர நன்றாக அனைத்து பக்தர்களையும் கடாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இதுவன்றோ நன்றாக, அதுவும் அலர்மேல் மங்கை தாயாருக்கு நீண்ட பெரிய விழிகள், அகண்ட விழிகள், அனைத்து பக்தர்களையும் ஒரு சேர பார்ப்பார். पद्मावती देव्यै नमः। हरिः ॐ अग्न्यन्नः पादकृत्तिकाः नक्षत्रम् देवमिन्द्रियम् इदमाम् विचक्षणम् अविराजञ्जोदना यस्य भान्तिरश्मयो यस्य केतवः यस्येमा विश्वा भुवनानि सर्वा सकृत्तिकाभिरभिसंवसानः अग्निर्नो देवः सुविते दधातु प्रजापते रोहिणी वेदुपत्नी विश्वरूपा बृहति चित्रभानो सानो यज्ञस्य सुविते दधातु यथा जीवेम शरदस्ववीराः रोहिणी देव्यदगात् पुरस्तात् विश्वरूपाणि प्रधिमोदमाना प्रजापतिगुं हविषा वर्धयन्ते प्रिया देवानां
मुपयातु यज्ञम् सोमो राजा मृगशीर्षेण आगन्म शिवन्नक्षत्रम् प्रियमस्य धामा आप्यायमानो बहुधा जनेषु प्रेतप्रजा यजमाने ददातु यत्ते नक्षत्रम् मृगशीर्षमस्ति प्रियगं राजन् प्रियतमं प्रियाणाम् तस्मै ते सोमहविषा युधेमा सन्नयेधि द्विपदे सञ्चतुष्पदे आर्द्रया रुद्रप्रथमानयेति श्रेष्ठो देवानां परिरक्षयाणाम् नक्षत्रमस्य हविषा विधेमा मानप्रजागं रेषन्मातमेवान् हेदे रुद्रस्य परिणो वृणक्तु आर्द्रानक्षत्रं जोषताम् अविर्मः प्रमुञ्चमादुरितानि विश्वा अपाघशकं सन्मुदतामराजेम् पुनर्मोदे यदिदे स्पृणोतु पुनर्वसो न पुनरेता पुनर्मादेवा अभियन्तु सर्वे पुनर्वा विषायजामः यदिरनर्वा विश्वस्य भर्त्रे जगतः प्रतिष्ठा पुनर्वसो हविषा वर्धयन्ते प्रियं देवानामप्येतुपादः बृहस्पति प्रथमं जायमानः नक्षत्रमभिसम्बभूव श्रेष्ठो देवानां प्रदनासु ज्येष्ठः दिशो न सर्वा अभयन्वास्तु इष्यपुरस्तादुपमध्यतानः बृहस्पतिर्न परिपादपश्चात् पादेता द्वेषो अभयं कृणुताम् सुवीर्यस्य पदयस्य इदगं सर्वेभ्यो विरस्तु जुष्टम् आश्रयेषा मनो
यस्यापि सर्पाः ये देवं देवी मनोरञ्जरन्ते एवमाश्रेण अनुयन्ति कामम् तेभ्यः सर्पेभ्यो मधुमज्जुहोमि उपहोता पितरो ये मघासो मनाजवसः स्वकृतस्य कृत्या तेनो नक्षत्रे हवमानमिष्ठा स्वभावयज्ञं प्रयतञ्जुषन्ता ये अग्निदग्ध्वा अग्निदग्ध्वा एवं लोकं पितरः क्षीयन्ते यागस्य वेद्मयागम् प्रभेद्मा मघासु यज्ञकं सुकृतञ्जुषन्ता गवां पथे फल्गुनेनामसे त्वं तवर्यमन्वरमित्रचारो तन्त्वाभयगं सनिदारगं सनेना जीवादेवं तमुपसंविधेम ये नेमा विश्वा भुवनानि सञ्जिता यस्य देवानुसंयन्ति केतः अर्यमाराजाचरस्तु विश्वान् फल्गुनेनामृषभोरोरवीति श्रेष्ठो देवानां भगवो भगासि तत्त्वावेदो फल्गुने तस्य वित्तात् अस्मभ्यं क्षत्रमजरगं सुवीर्यम् गामदश्वमदुपसन्नो देहा भगो हता भगयत्प्रदाता भगो देवी फल्गुनीराविवेशा भगस्येत्थं प्रसवङ्गमेव यत्र देवैः सधमादं न देवा आयातु देवः सहितोपयातु हिरण्येन सुवृधारथेन पानुहस्तं सुभगं वेद्मनापदम् प्रयच्छन्तं पपुरिं पुण्यमच्छ हस्तः प्रयच्छ त्वमृतं वशीयः दक्षिणेन प्रतिगृह्णेम येन दातारमद्य सविता विधेया यो नो हस्ताय प्रसुपाति यज्ञम्
तन्नस्तानक्षत्रमभ्येति चित्रा सुभगं सदंयमनिगं रोजमाना निवेशयन् अमृतान् मर्त्यागस्य रूपाणि विगुंसन् भुवनानि विश्वा तन्नस्पष्टा तदुचित्राभिचष्टा तन्नक्षत्रं भूरिदा अस्तु मह्यम् तन्नो प्रजां वीरमदिगं सनो गोहेन्मो अश्वै समनक्तु यज्ञम् वायुर्नक्षत्रमभ्येति निश्चयम् एकमशं समीरयन् भुवनामातरिष्वा अभद्वेषागोंसिनुदधामरादेः तन्नो वायुस्तदुनित्याशिनो तन्नक्षत्रं भूरिदास्तु मह्यम् तन्नो देवासो अनुजानन्तु कामम् यथा करे मधुरितानि विश्वा दूरमस्मच्छत्रवो यन्तु भेदाः तयेन्द्राग्निगणतां तद्विषाये तन्नो देवा अनुमदन्तु यज्ञम् पश्चात् पुरस्तादभयन्नो अस्तु नक्षत्राणामधिपत्नि विशाखे श्रेष्ठा इन्द्राग्नि भुवनस्य गोपौ विशोधशत्रो न भवाधमानौ अपक्षधन्वदधामरावेम् पूर्णपश्चादुतपूर्ण पुरस्तात् उन्मध्यतः पौर्णमासीति गायाम् तस्याम् देवा अधिसंवदन्तः उत्तमेनाक इह मादयन्तो पृथ्वी सुवर्चायुमति सजोषा पौर्णमास्युदगा आप्यायन्ते दुरितानि विश्वा यजमानाय यज्ञम् रथ्यास्महव्यैर्नमसापसद्या मित्रं देवं मित्रधेयं नो अस्तु अनोराधान् हविषा वर्धयन्तः शतं जीवेम शरदः समीरा
तन्मित्रयेति पथिभिर्देवयानि हिरण्ययैर्विदधैरन्तरिक्षे शशैलाधिपयेमदेवदन्नः ऋषभाद्रेश्वरयेव देवदन्नः भनिशैलाधिपदेव देवदन्नः भगवान् वेङ्कटयेव देवदन्नः श्रीनिवासः परदेवदन्नः श्रीनिवासः परमन्धनन्नः श्रीनिवासः कुलदेवदन्नः श्रीनिवासः परमागदर्नः वक्त्राब्जे भाग्यलक्ष्मी करतलकमले सर्वदा दानलक्ष्मी दोर्दण्डे वीरलक्ष्मी हृदय सरसिजे भोगकारुण्यलक्ष्मी खड्गाग्रे शौर्यलक्ष्मी निखिल गुणगणाडम्बरे कीर्त्यलक्ष्मी सर्वाङ्गे सौम्यलक्ष्मी मयि तु विजयता सर्वसाम्राज्यलक्ष्मी जगदस्य वेङ्कटपते विष्णो प्रेयसी तद्वक्षस्थल नित्यवासरसिका दक्षान्ति सम्मर्दिनी पद्मालङ्कृतपाणिवल्लभयुगा पद्मावनस्तां श्रियम् वात्सल्यादिगुणोज्ज्वला भगवतीं वन्दे जगन्मातरम् श्रीवैकुण्ठविरक्ताय स्वामि पुष्करिणी तटे रमया रममाणाय वेङ्कटेशाय मङ्गलम्. என்று கீதா பாஷ்யத்தில் பாஷ்யம் துவக்குவதற்கு முன்பாக ஒரு மங்கள ஸ்லோகம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் சாதித்தருளியது சற்று முன்பு சேவித்தோம். பரமனின் கல்யாண குணங்களை விவரிக்கும் முன்பு ஸ்ரீயப்பதி என்று தாயாரோடு உள்ள தொடர்பையே கூறியபடியால் இதுவே எம்பெருமானுக்கு தனிப்பட்ட அடையாளமாக திகழ்கின்றது, மேன்மையான ஒரு அடையாளம். இன்றளவும் பக்தர்கள் உண்மையாகவும் உரிமையாகவும் மனது பூர்த்தியோடவும் ஸ்ரீயப்பதியை அதாகில் ஸ்ரீ கோவிந்தநாயகனை ஏற்றி புகழ்கின்றனர். இவளை பொறுத்து இவளோடு சேர்த்தியினாலே ஏற்றி புகழ்கின்றனர். வணங்கும் துறை அறிந்து முறை அறிந்து தவறாது போற்றி துதித்து நிற்கின்றனர் பக்தர்கள். ஓர் அரக்கி சூர்பனகையை போன்று முறைகேடாக அல்ல இவர்களை துதிப்பது. நன்றாக மரபு வந்து இவர்களால் தங்களுக்கு காரியங்கள் ஆக வேண்டும் என்று உணர்ந்து மகிழ்ந்து நன்றாக போற்றி புகழ்கின்றனர். உள்ளம் உரை செயல் என்று ஒன்றினின்று ஸ்ரீ வெங்கடநாதன் சமேத ஸ்ரீ பத்மலட்சுமியை நாவார போற்றி துதிக்கின்றனர். எல்லா திக்குகளிலும் எதிரொலிக்கும்படியாக கோவிந்த நாம கோஷமிட்டு துதிக்கும் பக்தர்களின் அன்பு கோஷங்களை கேட்டீர்களோ என்று ஆழ்வார் ஸ்ரீ கோவிந்த நாமத்தை உச்சரிக்காதவர் நோக்கி என்ன லாபம் என்று பாசுரத்தை சாதித்தருளியுள்ளார். இப்படி நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் பக்தர்களின் பக்கலில் கிருப்பையை உடையவர்கள் திவ்ய தம்பதிகளான ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ போகஸ்ரீனிவாசன். இப்படியாக அவர்களுடைய போகஸ்ரீனிவாசன் நம் கோவிந்தன்
ஒரு யுவா என்றால் எங்கள் பத்மலக்ஷ்மி பத்மாவதி தாயார் அழகி. எப்படி அவளும் யுவதி. அப்படி இருக்கிற திவ்ய தேசங்களை விட எங்கள் தாயார் அலர்மேல் மங்கை சொல்லும் பொழுதே நமக்கு காட்சி அளிக்கிறாள். அழகானவள், தீர்க்கமான பார்வையுடையவள், தீர்க்கமான நாசியை உடையவர்கள், தீர்க்கமான திருக்கரங்களை உடைத்தவள். இவர்களே பக்தர்களை காக்கும் பொருட்டு நன்றாக தீர்க்கமாக திவ்ய திருஷ்டிகளை பக்தர்கள் மீது செலுத்த வேண்டும், குறைகளை நிவர்த்தி வேண்டும். மேலும் நம்மோடு அனைத்து மங்களங்களும் பக்தர்களோடு தங்க வேண்டும் என்று நன்றாக பிரார்த்திக்க வேண்டும். இவ்வாறு நன்றாக பிரார்த்தித்து ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேதனான ஸ்ரீ போக ஸ்ரீனிவாசன் இப்படியாக அவர்களுடைய அருளுக்கு பக்தர்கள் பாத்திரமாக வேண்டும். தடையாக உள்ள அஞ்ஞானத்தை நீங்க பெற்று இருள் திரிந்து நோக்கினாள் என்றபடியே திவ்ய தம்பதிகளின் பூரண அனுகிரகத்தை பெற்றவர்களாவார்கள். ஆனந்த விமானத்தின் கீழ் குடியிருப்பவளின் திருமார்பில் குடியிருப்பவள் அல்லவா இவள்? என்றும் மாறாத புன்சிரிப்போடு கூடிய தாயார் எங்கள் தாயார். தங்கம் ரத்னமயமாக இருக்கின்ற பிராகாரங்களால் சூழப்பட்ட ஆனந்தமய திவ்யமணி மண்டபத்திலே நித்தியமாக வசித்து கொண்டிருக்கிறாள் எங்கள் தாயார். லாவண்யமான தாயாரின் திருமேனியில் உள்ள தேஜஸினால் உலக பிரகாசிக்கிறது. குளிர் அலைகள் போன்ற தாயாரின் திவ்ய திருஷ்டிகளாலே பக்தர்களை குளிர கடாட்சிக்கின்றாள். இவளின் சௌந்தரியத்திற்கும் சௌகுமாரியத்திற்கும் ஒப்பிட்டார் போல மனமிக்கதும் குளிர்ந்ததுமான அழகிய தாமரை பூவில் நித்தியமாக கொலு இருக்கின்றாள். இவ்வண்ணமாக எல்லா விதத்திலும் பிரகாசத்துடனே விளங்கும் தாயாரே ஓர் அஞ்சலி செய்து சரண் அடைந்து பலனை பெற பக்தர்கள் விழைய வேண்டும். வேதங்கள் சத்து பிரம்மம் வேதங்கள் எம்பெருமானை பரனை, இவள் குடியிருக்கும் எம்பெருமானை சத்து பிரம்ம பரமாத்ம விஷ்ணு ஹிரண்யகர்ப்ப போன்ற சொற்கள் ஸ்ரீமன் நாராயணன் என்ற தேவதா விசேஷத்தை குறிக்கின்றது. இவளுடைய பதியை அலர்மேல் மங்கை தாயாரின் பதியை இவ்வாறு குறிக்கின்றது வேதம். அதுபோன்று ஸ்ரத்தா, விஷ்ணு பத்னி, ஸ்வதா, ஸ்ரீ போன்ற சொற்கள் லக்ஷ்மி எனும் திருநாமத்தில் உள்ள பிராட்டியை குறிக்கின்றது. இவ்வாறு மேலோங்கி நிற்கும் இந்த தாயார் பக்தர்கள் பொருட்டாகவே இவள் இங்கு வந்து உதித்தது. பிரத்யக்ஷானு ஸ்ரவிகமஹிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோமூர்த்தியும் ஸ்ரீயமச்சரணத்வாம் சரண்யாம் பிரபத்தியே என்று சுவாமி தேசிகன் சாதித்தருளியுள்ளார். இம்மை மறுமைகளை சேர்ந்த செல்வங்களை வேண்டுகிற பக்தர்களுக்கு வேண்டியவாறே நன்மை அருளும் கல்யாண குணங்களை உடையவளான இந்த தாயார் அலர்மேல் மங்கை தாயார் சரண் அடைந்த பக்தர்களை கைவிடாது காப்பாற்றுவள். ஸ்ரீஹி என்னும் திருநாமத்தை உடையவளான தாயாரை, அதாவது பத்மாவதியை, லக்ஷ்மியை கதியற்றவர்கள் சரண் அடைகின்றார்கள். அர்த்தத்தை உள்ளடக்கியது இந்த ஸ்லோகம். ஸ்ரீமானான சர்வேஸ்வரனுடைய 1000 நாமங்களில் நாராயணன் எனும் திருநாமம் எப்படி சிறந்ததோ அப்படியே பிராட்டியின் சகஸ்ரநாமங்களில் ஸ்ரீஹி என்னும் திருநாமம் சிறப்புற்று விளங்குகின்றது. நம் பூர்வாச்சாரியரான ஸ்ரீ ஆளவந்தாரும் தாயாரை பற்றிய ஸ்தோத்திரம் துவக்கும் போது ஸ்ரீரித்யேவச்ச நாமத்தே பகவதி ப்ரூமஹ கதம் துவாம் வயம் என்று சாதித்தருளியுள்ளார். யாராக இருப்பினும் பிராட்டியின் கடாட்சி விசேஷத்தாலே தான் அவர்களின் உயர்ந்த பதவியையும் உய்வையும் பெற்றிருக்கின்றார்கள். தரம் எனில் வெறும் செல்வத்தை மட்டும் குறிப்பது அன்று. அவரவர் பிரார்த்தனைகள் எல்லா மங்கள நிகழ்ச்சிகளுக்கும் மங்களத்தை அருள்பவள் நம் தாமரையாளான பத்மாவதி தாயார் என்கிறது. ஸ்ரீஹி என்னும் சொல் மங்களம் எனும் பொருளுடையது. தாயார் மங்களஸ்வரூபி ஆகலின் அவளுக்கு திருநாமம் அமைந்துள்ளது ஸ்ரீஹி என்று. மங்கள பொருள்கள் லக்ஷ்மிக்கு வசமானவை. ஸ்ரீஹி என்னும் ஸ்ரீமத் என்னும் சொல்லுவதாலேயே தாயாரின் சம்பந்தத்தால் பிரசித்தியாகிறது அந்த மங்கள பொருட்கள். மங்கள பொருள்கள் யாவும் இவளது சம்பந்தத்தாலே மங்களத்தை பெற்று நிற்கின்றன என்றால் இவளின் மங்கள நிலைக்கு மற்றொன்றின் சம்பந்தம் தேவையே இல்லை. இவளே மங்களானா மங்களம், மங்கள பொருட்களுக்கு அனைத்திற்கும் மங்களத்தை அருள்பவள். இவளுக்கு மங்களம் வேண்டும் என்ன, ஒரு மங்களத்தை இவள் அணுக வேண்டுமா என்ன? தேவையில்லை. இவளே மங்களஸ்வரூபிணி. ஸ்ரீ ரசியதா என்றால் மங்களமானவள் என்று பொருள் கொள்ள வேண்டும். புஷ்பத்திற்கு சிறப்பு மனத்தினாலேயே மனத்திற்கு இயல்பான சிறப்பு வேறொன்று காரணத்தால் வந்தது அன்று. அதுபோல் பகவான் ஸ்ரீ கோபால கண்ணன் மங்களக்கரனாக திகழ்வது இந்த சிறப்பும் சிறப்பு விளைவித்தலும் ஸ்ரீஹி என்னும் சொல்லிற்கு பொருளாகும் இந்த தாயார் என்றோ. பூவையும் மனத்தையும் எடுத்துக்காட்டாக கூறுவதால் பிரிக்க முடியாத நிலை என்பது பிராட்டிக்கும் வேங்கடநாயகனான ஸ்ரீஹப்பதிக்கும் பொருந்துகின்றது.
रूढा वृषाचलपतेः पादे मुखकान्तिपत्रलच्छाय கருணேசு கயசி வினதானு கடாட்ச விடபைஹி கராபசேய பலைஹி என்று தயாசதகத்தில் சாதித்துள்ளார் சுவாமி தேசிகன். திருமலைநாதனான ரூடா விஷாச்சல பதேஹே, விஷாச்சல என்றால் திருமலை, ரூடா விஷாச்சல பதேஹே பாதே முககாந்தி பத்ரலச்சாய கருணே சுகயசி வினதானு கடாட்ச விடபைஹி கராபசேய பலைஹி என்கிறது. திருமலைநாதனான திருவேங்கடமுடையானின் திருவடியில் பக்தர்கள் வணங்கி அஞ்சலி செய்தவுடன் கருணை உள்ளம், அதாவது தயை என்னும் மலர் மேலமங்கை தாயார் அவனிடத்திலே சுரந்து பத்மாவதியின் திருக்கடாற்றமும் அனுகிரகமும் பெற்ற பக்தனுக்கு மலையப்பரின் திருமுகத்தில் மலர்ச்சி விஞ்சு போகின்றது. உடனே அடியார்களை குளிர கடாட்சிக்கின்றான். அதன் பயனாய் பக்தர்கள் விரும்பும் பலனை எளிதில் பெற்று இன்புறுகின்றனர். இத்துணை சிறப்புக்கு மகாலட்சுமியான ஸ்ரீஹி என்னும் திருநாமத்தை உடைய தயாதேவியான பத்மாதேவி அலர்மயில் மங்கை தாயாரே முக்கிய காரணமாக நிற்கின்றாள். அனாதிகாலமாக தீயல் செயல்களாலே பகவானுடைய கோபத்தை பெற்றுவிடுகிறோம் பக்தர்கள். அதனாலே தான் பல துக்கங்களை அனுபவிக்க வேண்டியுள்ளது அல்லவா? இவ்வாறு அல்லாது பகவானை சரணடைந்து தவறான கர்மாக்களை செய்வதை விடுத்து சுகமாக வாழ்வதற்கு எளிய வழி ஒன்றை பொய்கை ஆழ்வார் வெண்பா ஒன்று அருளி செய்துள்ளார். நயவேன் பிறர் பொருளை நள்ளேன், கீழாரோடு உயவேன், உயர்ந்தவரோடு அல்லால் வியவேன், திருமாலை அல்லது தெய்வம் என்று ஏத்தேன், வருமாறு எண்ணம் மேல் வினை. திருமாலை அல்லாது தெய்வம் என்று ஏத்தேன். சற்று இந்த பாடல்களையும் தெப்பம் மிதந்து సడుపు చూపులకు చాంగుబళ ఉల్లికెటి ముడి పెప్పు కుమ్మదింపు తన సడుపు చూపులకు చాంగుబళ పలుకుల సొలపుల పగినో కసరెడి కలముల అలుకకు చాంగుబళ పలుకుల సొలపుల పగినో కసరెడి కలముల అలుకకు చాంగుబళ చక్కని తల్లికి చాంగుబళ తన చక్కెర మోగికి చాంగుబళ చక్కని తల్లికి చాంగుబళ చక్కని తల్లికి చాంగుబళ కిన్నెరకు పతికెల్లన నిలుచు తన సన్ను మెరుగులకు చాంగుబళ కిన్నెరకు పతికెల్లన నిలుచు తన సన్ను మెరుగులకు చాంగుబళ ఉన్నతి పతిపై ఒరగి నిలుచు తన సన్నపు నడిమికి చాంగుబళ ఉన్నతి పతిపై ఒరగి నిలుచు తన సన్నపు నడిమికి చాంగుబళ చక్కని తల్లికి చాంగుబళ తన చక్కెర మోవికి చాంగుబళ చక్కని తల్లికి చాంగుబళ చక్కని తల్లికి చాంగుబళ సందెపు ముత్తెపు సరుల హారముల చందన గాధికి చాంగుబళ సందెపు ముత్తెపు సరుల హారముల చందన గాధికి చాంగుబళ విరుదై వెంకట విభు పెనచిన తన సంధి దండలకు చాంగుబళ విరుదై వెంకట విభు పెనచిన తన సంధి దండలకు చాంగుబళ చక్కని తల్లికి చాంగుబళ తన చక్కెర మోవికి చాంగుబళ చక్కని తల్లికి చాంగుబళ తన చక్కెర మోవికి చాంగుబళ చక్కని తల్లికి చాంగుబళ చక్కని తల్లికి చాంగుబళ చక్కని తల్లికి చాంగుబళ చాంగుబళ
చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ. చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ. కూడున్నది 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 పతి చూడి కుడుతనాంచారి. చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ. కూడున్నది పతి చూడి కుడుతనాంచారి. శోభాని 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 శోభాని. శ్రీ మహాలక్ష్మియట సింగారాలకే మరుదు. కాముని తల్లియట సకదనాలకే మరుదు. శ్రీ మహాలక్ష్మియట సింగారాలకే మరుదు. కాముని తల్లియట సకదనాలకే మరుదు. సోమునితో బుట్టువట సొంపు కళలకే మరుదు. సోమునితో బుట్టువట సొంపు కళలకే మరుదు. కోమలాంగి ఈ చూడి కుడుతనాంచారి. సోమునితో బుట్టువట సొంపు కళలకే మరుదు. కోమలాంగి ఈ చూడి కుడుతనాంచారి. చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ. కూడున్నది పతి చూడి కుడుతనాంచారి. శోభాని 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 శోభాని. కలశాబ్ది కూతురట గంభీరాలకే మరుదు. కలపలోకమాతయట దయవరియే మరుదు. కలశాబ్ది కూతురట గంభీరాలకే మరుదు. కలపలోకమాతయట దయవరియే మరుదు. జలజ నివాసినియట చల్లదనమే మరుదు. జలజ నివాసినియట చల్లదనమే మరుదు. కొలది మీరా ఈ చూడి కుడుతనాంచారి. జలజ నివాసినియట చల్లదనమే మరుదు. కొలది మీరా ఈ చూడి కుడుతనాంచారి. చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ. కూడున్నది పతి చూడి కుడుతనాంచారి. శోభాని 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 శోభాని. అమరవందితయట అట్టే మహిమయే మరుదు. అమృతము చుట్టమట ఆనందాలకే మరుదు. అమరవాదితయట అట్టే మహిమయే మరుదు. అమృతము చుట్టమట ఆనందాలకే మరుదు. అమరవాదితయట అట్టే మహిమయే మరుదు. అమృతము చుట్టమట ఆనందాలకే మరుదు. కవితో శ్రీ వెంకటేశు తానే వచ్చి పెండ్లాడే. కవితో శ్రీ వెంకటేశు
వెంకటేశు తానే వచ్చి పెండ్లాడే కొమెర వయసు ఈ చూడి కొడుత నాంచాని కవితో శ్రీ వెంకటేశు తానే వచ్చి పెండ్లాడే కొమెర వయసు ఈ చూడి కొడుత నాంచాని చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ చూడున్నది పతి చూడి కొడుత నాంచాని చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ చూడున్నది పతి చూడి కొడుత నాంచాని చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కూడున్నది కూడునది కూడునది పతి చూడి కుడుత నాంచాని శోభాని 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 శోభాని. அல்லவா, அதனாலே தான் பல துக்கங்களை நாம் அனுபவிக்க வேண்டியுள்ளது. இவ்வாறு அல்லது பகவானை சரணடைந்து தவறான கர்மாக்களை செய்வதை விடுத்து சுகமாக வாழ்வதற்கு ஆழ்வார் ஒரு நல்ல வழி காமித்து கொடுத்திருக்கிறார் என்று அந்த பாசுரத்தை சேவித்தோம். நயவேன் பிறர் பொருளை நள்ளேன், கீழாரோடு உயவேன், உயர்ந்தவரோடு அல்லால் வியவேன், திருமாலை அல்லது தெய்வம் என்று ஏத்தேன், வருமாறு என்மேல் வினை என்று சாதித்தருளியுள்ளார். மற்றவர்களுக்கு உரிய பொருள்களில் மேல் உள்ள ஆசையை விடுத்து உயர்ந்த குணங்களை உடைய பகவத் பக்தி உடையவர்களோடு மட்டுமே கூடியிருந்து ஸ்ரீயப்பதியான திருவேங்கடவனின் திருவடிகளே குறை தீர்க்கும் மருந்து என்று உணர்ந்து அவனையே பற்றி துதிக்க நம் குறைகள் குற்றங்கள் அனைத்தும் தீயிலிட்ட தூசு போல சாம்பலாகும். தீமைகள் எவ்வாறு நம்மீது வரும்? அதை அழித்து விடுவான் எம்பெருமான். உயர்ந்தவர்களோடே சேர்ந்திருந்தால்தான் பக்தி விஷயத்தில் பக்தி உண்டாகும். பக்தி உண்டாவதற்கென பக்தி மட்டும் இருந்தால் போதுமா என்ன? அவனை துதிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும், தவறுகள் செய்யாதிருக்க வேண்டும். அசலாருக்கு எப்பொழுதும் துன்பத்தை அளிக்கக்கூடிய எண்ணம் சிறிதும் வரக்கூடாது. அசலாரிலும் அவர்களும் பகவத் பக்தி இருக்கிறான். எனவே அவர்களுக்கு தீயதை செய்வதை விடுக்க వెట్టగరాదు ప్రేమమున మీద మీద పెరిగి కానా ఆమని నీ సింగార మాటయుతనరాదు వేమారు నీ చూపు వెళ్ళి విరిసిగాన తగుదువమ్మా నీ వందపు మరు తండ్రికి ముగి దక్షిణం మృతము మోగినూదిగాన తగుదువమ్మా వనిత నీ భావమింక వర్ణించి పలుకరాదు వనిత నీ భావమింక వర్ణించి పలుకరాదు కొన నీ పాదములు చిగురులు కానా వనిత నీ భావమింక వర్ణించి పలుకరాదు కొన నీ పాదములు చిగురులు కానా కనరు నీ భాగ్యము తలచగలవి కాదు కనరు నీ భాగ్యము తలచగలవి కాదు ధనుడు శ్రీ వెంకటేశు కలసిదివిగాన కనరు నీ భాగ్యము తలచగలవి కాదు ధనుడు శ్రీ వెంకటేశు కలసిదివిగాన తగుదువమ్మా నీ వందపు మరు తండ్రికి ముగి దక్షిణం మృతము మోగినూదిగాన తగుదువమ్మా తగుదువమ్మా తగుదు
వంద భూమరు తండ్రికి ముగి దక్షిణమృతము మోగిగాన తగుడు అమ్మా. என்றும் அழிவின்றி எல்லா காலத்திலும் இருக்கிற பகவான் எந்த ஒரு பக்தனின் ஹிருதயத்தில் வசிக்கின்றானோ இவ்வுலகில் பெருமை உடையவனாக போற்றப்படுகின்றான். நித்திய சூரியர்களுக்கு தலைவனான நித்தியமாக தன்னை காட்டிக்கொண்டிருக்கும் வேங்கடவன் இருப்பினும் மாதவனான ஏழுமலையான் தன்னையே நினைந்திருக்கும் பக்த கூட்டங்களையே தன் ஐஸ்வர்யமாக கருதுகின்றான். ஸ்ரீயை உடைய ஸ்ரீனிவாசன் பக்தர்களின் பக்தியை மட்டும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்பவன் வேங்கடமே விண்ணோர் என்று வேங்கடவநாதனை வேங்கடத்தை விண்ணோர் வணங்குமாக விற்புவாகும் பக்தர்கள், அதாவது மண்ணுலக அரசர்களாக இருக்கும் பக்தர்கள் கூட வணங்குபவர்களாகவும் இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஏற்றமுடையது இந்த வேங்கடம் என்று சாதித்தருளியுள்ளார் ஆழ்வார். தாமரையில் வீற்றிருப்பவள் தாயார் என்றால் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் ஹிருதய தாமரையே தன் இருப்பிடமாக கொண்டவள் என்று பொருள். பத்மப்ரியே, பத்மினி, பத்மஹஸ்தே, பத்மாலயே, பத்மதளாயதாட்சி, ஜலிதி தனயா, க்ஷீரோத சம்பவா, பார்க்கடலில் உதித்த பெண்ணமுது என்று பல திருநாமங்களால் போற்றப்படுபவள். இந்த லக்ஷ்மி நாமங்களை துதி செய்தலால் துரிப்பி சொல்லுவதால் சகல ஐஸ்வர்யங்களும் பக்தர்களுக்கு அனுகிரகிப்பாள். தங்களை அண்டி வரும் பக்தர்களை என்றும் அனுகிரகிப்பதே என்றால் இருவருமாகிய திவ்ய தம்பதிகளின் ஸ்ரீ பத்மாபதி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் இதுவே அவர்களின் திருவுள்ள கருத்து. அது வேண்டுவதும் இதே. திவ்ய தம்பதிகளான இவர்கள் இருவருமே பக்தர்களை அனுகிரகிக்கும்படியான திவ்ய கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவர்கள். அடியார்களின் வினைகளை வினைப்பயன்களை நீக்கும்படியான யஜ்ஞத்தில் தீட்சை ஏற்றுக்கொண்டவர்கள். தங்களை சரணடைந்த பகவத் பக்தர்களின் துக்கங்களை நீக்குவதே இவர்களின் குறிக்கோளாக உள்ளது, அல்லது சங்கல்பம் செய்து கொண்டவர்களாக இருக்கும் என்று சொல்லக்கூடும். இந்த பக்தர்களிடம் இருந்த பக்தியை தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்காத திவ்ய தம்பதிகள். என்னே தாயாரின் உதார குணம்! பக்தன் ஓர் அஞ்சலியை அதாயில் இரு கரங்களை சேர்த்து வணங்குதல் எனும் ஒரு அஞ்சலி மாத்திரத்திலேயே அந்த முத்திரையிலேயே அனைத்து செல்வங்களையும் அளித்து இன்னும் என்ன அனுகிரகிக்கலாம் என்று யோசிப்பவள் இவள். இவளின் கருணைக்கு ஒரு எல்லையே இல்லை என்பதை சுவாமி ஸ்ரீ தேசிகன் கல்யாணானாம் அவிகல நிதிஹி காபிகாருண்ய சீமா நித்யாமோதா நிகமவச்சசாம் மௌலிமந்தாரமாலா சம்பத்திவ்யா மது விஜயனக சந்நிதத்தாம் சதாமே சைஷாதேவி சக்கல புவன பிரார்த்தனா காமதேனுகோ என்று நன்றாக உள்ளம் முருகி சுவாமி தேசிகன் தான் வாழ்ந்த காலத்திலும் அல்ல மற்ற எதிர்காலத்திலும் அனைத்து பக்தர்களும் நன்றாக வாழ்ச்சியை பெற வேண்டும், அதற்கு பிறகும் அவருடைய புத்திரிகள் அனைவரும் வாழ்ச்சியை பெற வேண்டும் என்று சைஷாதேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனுகோ என்றார். புவனம் அனைவரும் தான் வாழ்ந்த காலத்தில் வருங்காலத்திலும் எப்பொழுதுமே இது ஜீவித்தமாக இருந்து தாயார் அனைவரும் நன்றாக வாழ்ச்சி பெற வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அருளியுள்ளார். சொல்லும் பொழுதே கற்பூர ஆர்த்தி காட்டப்படுகிறது. பக்தர்கள் நன்றாக நினைந்த தேசிகரின் ஸ்ரீசூக்தத்தையும் நினைந்து கொண்டு அதை தொடர்ச்சியாக அதை மனதில் வைத்து கொண்டு நாம் ஒரு பக்தரை அண்டிக் கொண்டு தானே, ஒரு அடியாரை அணைத்து கொண்டு தானே பகவானை சேவிக்க வேண்டும் என்று சொன்னது. அதை போலவே இந்த ஸ்ரீ சுவாமி தேசிகனின் பரம பக்தரான அவருடைய அந்த ஸ்ரீசுக்தத்தை சேவித்து கொண்டே தாயாரை நினைந்து கொண்டால் நிச்சயமாக அனுகரிப்பாள். நித்தியமாக
மங்கள பொருள்களுக்கு மங்களமாகவும் நித்தியமாகவும் தயாதேவியாகவும் ஆனந்தம் நிறைந்திருப்பவளாகவும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் நித்திய நிதியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறாள் இந்த லக்ஷ்மி என்னும் அலமேலர் மங்கை தாயார். இவர்கள் இருவரும் பக்தர்களின் துக்கங்களை போக்கி வேண்டுதல்களை அளிக்கும் காமதேனு போன்றவள். பக்தர்களின் பொருட்டு கோவிலில் நித்தியவாசம் செய்பவள். மதுசூதனின் பத்னி அதாகி தாயார் அனைத்து பக்தர்களையும் ரட்சிக்க வேண்டும். இவளுக்கு கருணை என்பது வந்தேரி அல்ல என்று சுவாமி பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் இத்யுக்தி கை தவ சதேன விடம்பயாமி தான் அம்ப சத்யவச்சச புருஷான் புராணான் யத்வா நமே புஜபலம் தவ பாதபத்ம லாபே त्वमेव शरणं विदितः कृतासि भवेयं शरणं हीव इत्युक्ति कथैव च तेन विडम्भयामि तानम्भ सत्यवचसः पुरुषान् पुराणान् यत्वा न मे भुजबलं तव पादपद्म लाभे त्वमेव शरणं विदितः कृतासि भवेयं शरणं हीव. இந்த பவேஹி சரணம் ஸ்ரீமத் ராமாயணத்திலே சாதித்துள்ளபடி தன்னை சரணடைந்த அரக்கியர்களை காப்பேன் என்று தாயார் திருவடியிடத்தே அதாகில் அனுமனிடத்தே சொன்னது. ராமன் ராவணனை வீழ்த்திய பின் ஹனுமன் கொதித்தெழுந்து பிராட்டியை துன்புறுத்தி அரக்கிகளை முடித்தே தீர்வேன் என்ற போது சீதா பிராட்டி சரணடைந்தாரை காப்பாற்றியே தீர்வேன் என்று அறுதியிட்டு கூறினாள். தண்டிக்க வேணும் எனும் எண்ணத்தை மாற்றவே இவ்வாறு கூறி இருக்கிறாள். மேலும் காருண்ய ரூபயா என்கிறபடியே கருணையே வடிவானவள் இந்த தாயார். புருஷகாரர் அப்பொழுது சீதா பிராட்டியாக இருந்தபோது கூட அல்ல, இப்பொழுதும் இந்த அர்ச்சை திருமேனியிலும் ரங்கநாயகியாகவோ அலர்மேல் மங்கை தாயாகவோ எந்த திவ்ய தேசத்தின் தாயாராக இருந்தால் கூட காருண்ய ரூபையா என்றுதான் கொள்ள வேண்டும். அதை முன்னிட்டு நன்றாக காருண்ய ரூபையா நமக்கு நன்றாக திருமுக மண்டலத்தை நன்றாக அழுத்தம் திருத்தமாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நன்றாக அருகில் இருக்கும்படி நம்மை கடாட்சிக்கும்படி காட்டி கொடுக்கிறார்கள். என்னே அவருடைய அருட்கடாட்சம். காருண்ய ரூபையா என்கிறபடியே கருணையை வடிவானவள் தாயார் அல்லவா. புருஷகார போதையான இவளை வேதத்தால் ஓதப்படும் வைபவம் நிறைந்தவள். இப்படிப்பட்ட வேதத்தாலும் புராணங்களாலும் அனைத்தாலும் போற்றப்படும் இந்த தாயார் இவளை வர்ணிக்க வேதத்தால் கூட முடியவில்லை என்கிறார்கள் இந்த திவ்ய மகிழ்ச்சிகள். இவளை பற்றிய வர்ணனைகள் அடங்கியதும் பிராட்டியோடு கூடிய எம்பெருமானின் புஷ்கலமான கருணையும் பக்தர்களின் பால் உள்ள உதார குணத்தையும் பொருள் விளங்க தொகுத்து அளித்துள்ளனர் பூர்வாச்சாரியர்கள். यस्याः कडाक्षणम् अनुक्षणम् ईश्वराणाम् ऐश्वर्य हेतुरिति सर्वजननी जननीनमेतत् श्रीः स इति सुन्दर निषेवणाथो निराहुः तं हि श्रियः श्रियम् उदाहु उदारवाचः. ஒவ்வொரு வர்ணனைகளும் ஒவ்வொரு பூர்வாச்சாரியர்களும் இந்த வர்ணனைகள் குறித்து மங்களமான திவ்ய மங்களமான விக்கிரகத்தையும் திவ்ய அதாவது அந்த திருமுக மண்டலத்தின் சோபையும் திருக்கண்களின் அழகையும் திருக்கண்கள் கடாட்சத்தால் பாகவதர்கள் பெறும் அனைத்து பலன்களையும் சாதித்து அருளியுள்ளார்கள் ஒவ்வொரு பூர்வாச்சாரியர்களும். எஸ்யாக கடாட்சணம் அனுக்ஷணம், கடாட்சம் என்றாலே நன்ற தீர்க்கமான திவ்ய திருஷ்டி, தீர்க்கமான பார்வை, இவர்களை நன்றாக குளிர கடாட்சித்து ஏனென்றால் அந்த கண்ணுக்கு அல்லவோ அத்தனை காந்தி. கருணை கடாட்சம் என்றால் தாயாரின் பார்வை அத்தனை அந்த குழந்தைகளுக்கு சிறார்களுக்கு எத்தனை நன்மை செய்யும். அதை போல இந்த தாயார் லோக மாதாவான தாயார் யஸ்யாக கடாட்சணம் அனுக்ஷணம் ஈஸ்வராணம் என்னது ஐஸ்வர்ய ஹேதுருதிஹி சர்வஜனீனமே தத் ஸ்ரீஹி ச இதி சுந்தர நிஷேவனதோ நிராஹூ தம் ஹி ஸ்ரீயः ஸ்ரீயம் உதாஹூ உதாரவாச்சः. லோகநாயகியான பத்மாவதி தாயார் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் நாயகி, ஸ்ரீ என்னும் திருநாமத்தை உடையவள். அகலகில்லேன் என்னும்படியாக மாதவனான அழகனை கோவிந்தனை விட்டு சற்றும் அகலாது கூடி இருந்து சர்வ ஜனங்களையும் ரட்சித்து வந்தது. திருவுக்கும் திருவாகிய நம் கண்ணன் எனும் இந்த தெய்வம் அழகன் ஸ்ரீயப்பதியாய் சகல ஜீவர்களுக்கும் அருள எழுந்தருளியபடி இருப்பினும் சற்றே அவன் கோபம் கொள்வான். நம்முடைய சிறு சிறு தவறுகளை நோக்கி அதையும் தனித்து விடுவாளான் தாயார். ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாத காரணம் இதுதான். பிராட்டிக்கு ஸ்ரீனிவாசனாலே ஏற்றமும் ஸ்ரீனிவாசனுக்கு பிராட்டியின் சேர்த்தியிலே ஏற்றமுடையதாகிறது. மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள் என்னும்படியாக ஸ்ரீபதியின் திருவடி இணைகளை பற்றி நம் பிரார்த்தனைகளை வேண்டி பெற முடிகிறது.
ஆளவந்தா ஸ்தோத்திரத்தனத்தில் கஹ ஸ்ரீஹி ஸ்ரீய பரமசத்துவ சமாஸ்ரயக்கஹ, யாரால் வருகிறது உனக்கு இந்த ஸ்ரீயத்துவம், யாரால் வருகிறது உனக்கு இந்த பெருமைகள் என்று ஸ்ரீ ஆளவந்தார் பெருமானை கேட்க, ஹ ஸ்ரீஹி ஸ்ரீய பரமசத்துவம், இந்த பரம கல்யாண குணங்கள் உனக்கு இருக்கிறதா? இல்லை, எங்கள் தாயார் உன்னோடு சேர்ந்து இருப்பதனாலேயே அனைத்து கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக நீ இருக்கின்ற என்கிற கஹ ஸ்ரீஹி ஸ்ரீய பரமசத்துவ சமாஸ்ரயக்கஹ கஹ புண்டரீக நயனக, யாருக்கு அழகான திருநேத்திரங்கள், இவளை காக்கும்போது குழந்தைகளை காக்கும் அழகான அந்த திருநேத்திரங்கள், தீர்க்கமான திருநேத்திரங்கள். ஒரு மீன் தன்னுடைய குஞ்சுகளை எப்படி கண்ணாலே பார்த்தே அதை காப்பாற்றும் போல தாயார் தன்னுடைய குழந்தைகளான இந்த பூவுலகில் இருக்கும் பக்தர்களை எப்படி அவளுடைய திரு கடாட்சத்தினாலே அழகிய நோக்காலே, சிறு நோக்காலே போரும், செங்கண் சிரித்தே எம்மேல் விழியாவோ என்கிறாள் ஆண்டாள். வேகமாக கூட கண்களை திறப்பதில்லை, அழகாக மெதுவாக அழகாக திறந்து தாய் அல்லவா, அவளுக்கு வேகமாக திறந்து குழந்தை பயந்து போடும் அந்த மாதிரிலாம் இல்லை. குழந்தை நன்றாக வளர வேண்டும், நன்றாக ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த குழந்தை வேண்டியதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அனுகிரகிப்பவள் தாயார். அது போல ககப்புண்டரீக நயனக, யாருக்கு இருக்கிறது அவ்வாறு தாயாருக்கு அன்றோ இருக்கிறது. திருவுக்கும் திருவாகிய இவள் தாயாரின் திருக்குறிப்பை உணர்ந்து நமக்கு அருளுகிறவனே, பரமசாத்வீகமானவன், நாம் பிரார்த்திப்பதை செவிமடுக்கும் தாயார் அதை பகவான் கேட்பிக்கச் செய்கின்றாள். எனவே அவள் ஷியாவயதி ஸ்ரீஹி என்கிறது வேதம். பதிக்கு பத்னியாலே ஏற்றமும் பத்னிக்கு பதியாலே ஏற்றமும் என்று உண்டாகிறது. இவ்விதத்தாலே பக்தர்களின் குறைகளை தீர்த்து வேண்டியதை பெற செய்கின்றார்கள். இந்த திவ்ய தம்பதிகளே பக்தர்களின் அஜ்ஞானங்களை போக்கி பகவத் பக்தியை மேலே வளர்க்க வேண்டும். எம்பெருமானின் திவ்யநாமங்களை சொல்ல சொல்ல திவ்ய தம்பதிகளின் உள்ள முருகும் அல்லவா, நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி என்னும்படியாக தொண்டாடி பொடியாழ்வாரின் திருவாக்கு. இப்படிப்பட்ட பக்தர்களை எந்த கலியும் நோய்களும் துன்பங்களும் ஏன் நமன்கள் கூட நெருங்க மாட்டார்கள். பக்தர்கள் அனைவரும் இந்த ஸ்லோகத்தை நன்றாக செவிமடுக்க வேண்டும். கமல நயன வாசுதேவ விஷ்ணோஹோ தரணி தராச்சுத சங்கச்சக்கரபாணே பவசரணம் இது ரயந்தி ஏவை தியச்சபட தூரதரேண தான் அபாபானு என்கிறது. உலகம் அனைத்தும் இந்த வாசுதேவ கோவிந்தன் என்று உணர்ந்து அவனின் திருநாமங்களை உச்சரிப்பவர்கள் துக்கங்கள் நோய்கள் அனைத்தும் அணுகாது தூர விலகிவிடும். பாவங்கள் அனைத்தையும் போக்கும்படியாக இந்த திருநாம பிரபாவங்கள் உள்ளது என்று விஷ்ணு புராணத்தில் இந்த ஸ்லோகத்தை ஒட்டிய தொண்டரடி பொடியாழ்வாரும் சாதித்துள்ளது. மறுமுறை இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், விஷ்ணு புராண ஸ்லோகத்தை. கமல நயன வாசுதேவ விஷ்ணோஹோ தரணி தராச்சுத சங்க சக்கர பாணேஹே பவசரணம் இதரயம் தீயேவை தியஜபட தூரதரேண தான் அபாபானு என்கிறது. அனைத்து துக்கங்களையும் சரண் அடைந்தவர்களைக் கண்டு அவர்கள் துக்கிப்பதை சற்றும் அவன் பொறுக்க மாட்டான். கோவிந்த நாயகன் அதை தடுத்தே தீர்வான். அந்த துக்கங்களை அருளும் துன்பங்களை கலிகளை நிவர்த்திப்பது இவர்கள் இருவரும் கடமை. இவர்களின் சொத்து நாம். சொத்தை காப்பது பகவத் இந்த எம்பெருமானுக்கும் தாயாருக்கும் உரிமை அல்லவோ. ஆகவே சொத்தை காப்பாற்றிக் கொள்வார்கள், அவர்களே காப்பாற்றிக் கொள்வார்கள். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்மை காப்பாற்றும்படி ஒரு அஞ்சலி மாத்திரத்தாலேயே நாம் அவனுடைய சொத்து நாம் என்று நம்மை உணர்ந்து விட்டோம் என்று அவர்களை தெரிவிப்பது ஒரு அஞ்சலி. ஆக இது உணர்ந்தால் போதும், இவன் உணர்ந்து விட்டான், ஆகவே ரட்சிப்போம் என்று உடனே எல்லாவற்றிற்கும் ரட்சிப்பார்கள். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நீ நாமங்கள் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமான கருளான் என்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார். எவ்விதத்தாலும் பக்தியோடு அவன் திருநாமத்தை உச்சரிப்பதற்கு எந்த யோக்கியதையும் தேட வேண்டாம். துன்பம் வரும்போது மனம் திறந்து மனம் விட்டு அவன் திருநாமத்தை கோவிந்த நாமத்தை உச்சரித்தால் நம் கைமேல் அனைத்தும் வினைகள் கடந்து போய்விடுகின்றன. அந்த திருநாம பிரபாவங்கள் அனைத்து அசுபங்களையும் போக்கி கொடுக்கின்றது. ஏன் யமனையும் நம்மிடத்தை அணுக விடாதது என்பதை சத்தியமான ஆழ்வாரின் திருவாக்காக அமைந்துள்ளது. தீய செயல்களை தவிர்த்து அசலாருக்கு துன்பத்தை தரும்படியான எண்ணங்களையும் விடுத்து நற்செயல்களை செய்தாலே போதுமானது. எம்பெருமான் பக்தவத்சலன் கோபால கோவிந்தன் நம்மை கைவிடவே மாட்டான். தாயாரும் கூடவே இருக்க மேலும் பல பலன்களை நமக்கு அள்ளித் தருவார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இருவர்கள் சேர்த்தியிலேயே தான் அனைத்து
அனைத்து பக்தர்களும் நன்மையை பெற முடியும் என்பது ஒவ்வொரு ஆழ்வார்களும் ஒவ்வொரு பாசுரத்திலும் அனைத்தும் இந்த வேத பிரதிபடம்தான். வேதத்தில் என்ன சொல்லுகிறதோ அதை திருப்பி திருப்பி சொல்கிறார்கள், நமக்கு புரிய வைக்க தமிழில் சொல்லி சாதித்து அருளியுள்ளார்கள். இதே ஆளவந்தார் எப்படி தாயார் பிராட்டி தாயார் பெருமானுக்கும் பக்தனுக்கும் இடையிலிருந்து எவ்வாறு அவள் இத்தனை காரியங்கள் சிபார்சு செய்கிறாள் என்று அளவந்தார் சற்று ஒரு ஸ்லோகத்தில் சாதித்து உள்ளார். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி என்று பிரம்மேசாதி சுர விரஜக சதயிதக துவத்தாச தாசி கணக ஸ்ரீரித்யேவச்ச நாமத்தே பவதி ப்ரூமஹ கதம் துவாம் வயம். பத்மாசனி தாயார் குற்றமொன்றும் இல்லாது குணங்கள் மட்டுமே நிறைந்தவளாக ஈற்றிருக்கின்றாள். ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் என்ற 6 கல்யாண குணங்கள் பகவானுக்கு உள்ளது போல அகலையில்லேன் என்று க்ஷணமும் அவனை விட்டு பிரியாதிருக்கும் தாயாருக்கும் இயற்கையாகவே கீழே சொல்லப்பட்ட அனைத்து குணங்களும் அவளிடத்தே இருக்கிறது. இந்த குணங்கள் எதற்கு? இருவரும் சேர்ந்து காந்தஸ்தே இவனை பக்தர்கள் மீது கோபப்படாமல் அவனை சாந்தப்படுத்தி தன் காந்தியால் தன் அழகியால் அவனை வசீகரித்து தன் வசப்படுத்தி குழந்தைகளுக்கு சிபார்சு செய்வதை காந்தஸ்தே புருஷோ உத்தமக. அவன் புருஷ உத்தமன் அல்லவா, இவருடைய பதி ஆகையால் அவருக்கு தகுந்தாற் போல் நடந்து கொண்டு பக்தர்களை நன்றாக காக்கும்படி சிபார்சு செய்பவள் அலர்மேல் மங்கை தாயார். அழகாக நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறாள். நன்றாக கடாட்சிக்க வேண்டும் அனைவரையும் அனைத்து பக்தர்களையும் சொல்லும் பொழுதே நெருங்கி வந்து எத்தனை புன்சிரிப்பு, எத்தனை வீக்ஷணமான கடாட்சணம், எத்தனை தீர்க்கமான நாசி, நெற்றியில் அழகான குங்குமம் என்று நன்றாக நம்மை கடாட்சிக்க இந்த அனைத்து அருகில் சேவிக்கும் பொழுது எத்தனை அழகாக இருக்கிறது. அனைத்து கல்யாண குணங்களும் குற்றமற்ற இவளிடத்தில் குடிக்கொண்டுள்ளது. இவ்வர்த்தம் துவனிக்கத்தானே ஸ்தித பிரஜனும் கர்மயோகியுமான ஸ்ரீ ஜனக மகாராஜனும் தன் புத்திரி சீதையை ராமனுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் பொழுது இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரி தவ என்று கைப்பிடித்து கொடுத்தார். ஆக திவ்ய தம்பதிகளான இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பிரிய பர்த்தாவிற்கு ஏற்ற பிரிய பத்னியாகவும் இருக்கின்றனர். சர்பராஜனான திருவனந்தாழ்வான் இவர்களுக்கு பள்ளியும் ஆசிரமும் ஆகின்றான். பெரிய திருவடி என்று போற்றப்படும் ஸ்ரீ கருத்மான் தாயாருக்கு வாகனமும் ஆசனமும் ஆகின்றான். இதுவே கீழே அளவந்த அந்த ஸ்லோகத்தில் சாதித்து அருளியுள்ளது. தாயாரின் பர்த்தாவான புருஷோத்தமனை பக்தர்களின் பால் திருப்பும் சக்தியும் புருஷகாரத்துவமும் இவளிடத்தை இயற்கையாக கூடிக்கொண்டுள்ளது. அதுதான் காந்தஸ்தே புருஷோத்தமக என்ற முதல் அடியிலே சுவாமி சாதித்தது. இங்கு ஒரு சுவாரஸ்யம். பணிபதிஹி சையாகா என்றார் ஸ்லோகத்திலே வரும் வரிகளுக்கு திவ்ய தம்பதிகளுக்கு சேஷப்பட்டு இருப்பதில், அதாவது கைங்கரியங்களில் புரிவதில் முதன்மையாக வகிப்பவர் ஆதிசேஷன். வேதம் போற்றுகின்றது இவ்வாறு: இவர்களுக்கு கைங்கரியம் ஆனந்த பரவசனாய் வெண்மை, மென்மை, தாழம்பூ மணம், அழகு, அகலம் இவர்களை தாங்கும் லாகவம் எல்லா குணங்களும் இந்த திவ்ய தம்பதிகளுக்கு ஏற்றவாறு உகந்தவாறு இருக்கின்றன. இப்பொழுது சற்று நாதஸ்வர ஓசை, சுற்றி வரும் அழகு, எத்தனை பக்தர்கள் கண்டு ரசிக்கிறார்கள், அதை சற்று அனுபவிப்போம் பக்தர்களை நாம.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ